எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் விசுவாசமுள்ள ஜெபம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஒருத்தர் வியாதிப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க முதல்ல ரட்சிப்படையணும்னு நம்ம விரும்புவோம். ஆனால் ஒரு விசுவாசமுள்ள ஒருத்தர் அவருக்காக ஜெபித்தால் அந்த நோயாளியினுடைய பாவம் தன்னாலேயே மன்னிக்கப்படுகிறது. அப்போ விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்போ கடவுள் அந்த விசுவாசத்துக்கு பலனாக அவங்கள என்ன கேட்டுக்கிறாங்களோ அதை எல்லாமே அவர் கொடுக்குறாரு. அப்போ இதை நம்ம பைபிள்லையே இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தோன்னா எனக்கு ஒரு 2 எடுத்துக்காட்டு பைபிளில் இருந்து கிடச்சிது. பாருங்கள், நூற்றுக்கு அதிபதி வராரு, கர்த்தரை நோக்கி வராரு. அவருடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கான். அப்போ அவர் வேலைக்காரனை கூட்டிகிட்டு வரல, அல்லது அந்த வேலைக்காரனுக்கு நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதட்டிக்கிட்டு வரல. நேர ஆண்டவர்கிட்ட வராரு. என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகவீனனாக இருக்கான், அவனுக்கு சுகத்தை தாரும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் கிடையாது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அவன் சுகமடைவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏசப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை குறித்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இவ்வளவு விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்கிறார். அந்த விசுவாசத்தின் பலன் என்ன செய்து அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகறான். அப்போ அந்த வேலைக்காரன் எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியனோட விசுவாசம், அசைக்க முடியாத திட நம்பிக்கை எவ்வளோ பவர்ஃபுல்லாக அவனுடைய வேலைக்காரனுக்கு சொஸ்தம் கிடைக்கும் பாருங்க. அப்போ இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அவன் யாருக்காக ஜெபம் பண்ணுறோமோ அவன் பாவம் செஞ்சவனாக இருந்தால் கூடனும் அந்த பாவமும் மன்னிக்கப்படுமா. அப்போது இதை பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். மார்த்தாள் மரியாள், லாசரு இறந்துடுறான். ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போகிறார். மார்த்தாள் என்ன சொல்கிறா? போதகரே, நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ அவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கா. அப்போ அவளுடைய விசுவாசம் என்ன செய்யுது? அவளுடைய சகோதரனை உயிரோடு எழுப்புது. இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன செய்யலாம், இந்த பைபிளில் இருந்து பார்க்கலாம். அப்போ ஒருவர் விசுவாசம் அவருக்கு மட்டும் நன்மையை தரலை, அவரை சார்ந்த எல்லாருக்கும் தருது. அப்போ நம்மளும் நம்ம குடும்பத்தார்கிட்டையும் பல தடவை சொல்லி பார்ப்போம், விசுவாசமாக இருக்கணும், ரட்சிக்கப்படணும் எல்லாம் சொல்லுவோம். கேட்குறாங்களா கேட்கலையாங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அவங்களுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுவோம், விசுவாசமாக இருங்க, கடவுள் மேலே நம்பிக்கையாக இருங்க சொல்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் விசுவாசிக்கிறாங்களாங்கிறத நம்மளால் கண்டறிய முடியல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் நம் குடும்பத்தினருக்காக, நம்ம நண்பர்களுக்காக, நம்ம சுற்றியுள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்ம விசுவாசத்தின் மூலம் அவர்களும் ரட்சிக்கப்படுறாங்க, அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. இது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவர்களிடம் எடுத்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவங்க ரட்சிக்கப்படும்படி நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அந்த விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நமது குடும்பத்தினரும் நமது நண்பர்களும் நம்மை சார்ந்தவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.